ஃப்ரெண்ட்ஸ் கருவாடு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கருவாடா? ஆமா, புது கருவாடு. என்ன இப்படி மொட்டராஜா தொடர்ந்து கூட்டங்கள் பேசி பேசி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டிமிக்கிரியா? ஒண்ணும் இல்ல. இவர் பேர் வந்து பிரவீன் காந்தி, ஆனா கோட்சேக்காக பேசுவாப்புல. பேர் காந்தி வச்சிருப்பாப்புல, பேசுறது பூரா சாவர்கர் மாதிரி, கோட்சே மாதிரி, கோல்வாக்கர் மாதிரி தான் இருக்கும். என்ன பேச ரொம்ப அழகா பேசுவாப்புல. ஏற்கனவே ஒரு மாத்துவாங்க நம்மள்ட்ட ஒரு பீரியட் ஆஃப் டைம் இன்டர்வல் எடுத்துட்டு போயிட்டு திரும்பி வந்து அதே இடத்துல அதே ஆள்கிட்ட இந்த சன்னி விவாத மேடையில நல்லா ரங்கு மிதிவாங்கி இருக்காப்புல. என்ன நடந்தது, எப்படி எல்லாம் டைப்பா மிதி வாங்கினாப்புல அப்படிங்கறது அந்த வீடியோ. கிடையாது. என் நாடு, என் இந்து நாடு சார், இந்து நாடு சார், இது இந்து நாடு சார், இது இந்து நாடு சார். ஆதரவாளர் இந்து நாடுன்னு பேசுறதுதான் இது அபத்தம். இது முஸ்லிம்களுக்கு நாடு, சீக்கியர்களுக்கு நாடு, கிறிஸ்தவர்களுக்கு நாடு, நாத்திகர்களுக்கு நாடு, இந்துக்களுக்கு நாடு, எல்லாருக்கும் தான் இந்த நாடு. இது வரைக்கும் யாரு பேசிட்டு இருக்குது? யாரு? இதுதான் பிரவீன் கோட்சே. பிரவீன் கோட்சே? ஆமா. பிரவீன் கோட்சேன்னா ஒரு பேருமே கேள்விப்பட்டது இல்லையா தமிழ்நாட்டுல? பேர் பிரவீன் காந்தி. இவர் வந்து சில படங்கள் எடுத்ததாக சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது, எடுக்கப்படுகிறது. இவர் இயக்குனர் நம்பப்படுகிறது. இப்பெல்லாம் ஒரு ஆல்ரெடி நீ பாட்டு கருத்து எடுத்து வந்து பேசுறிய, என்ன நம்பிக்கையில பேசுறது, எதன் அடிப்படையில பேசுறது? இவன் பேசுறதெல்லாம் கருத்துன்னு பேசுறதா இல்ல யாருக்காக பேசுறான்? அதெல்லாம் சொல்லிதான் பேச முடியும். இவர் வந்து விஜய் ஆதரவாளர். அப்படி அப்ப பேசிட வேண்டியதான். அரசியல் அட்ரஸ் இல்லாத பூரா அப்படிதான் ஆதரவாளர். இந்தியா இந்துக்களின் நாடு. ஆமா. இது விஜய் ஜோசப் தெரியுமா? விஜய் ஜோசப்பா? ஆமா, அவங்க ஜோசப் விஜய். அவன் ஜோசப் விஜயா? ஜோசப் விஜய்க்கு தெரியுமா இது? ஏன்னா நம்ம வந்து அப்படி ஒன்னும் காயின் பண்றது இல்ல. அவரை அவங்க கட்சி பொதுச் செயலாளர் தான் காயின். அவங்க கட்சி இல்ல, இவங்க கட்சி. இவன் என்ன கட்சி? இந்த ஆளு வலதுசாரினா யார்? வலதுசாரி ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கிதான பிரவீன் கோட்சே. இவர் வந்து தாவேகா வலதுசாரி பிரிவு. இனிமே பேரு பிரவீன் காந்தி இல்ல, பிரவீன் கோட்சே. ஆமா, பேசுறது பூரா அப்படிதான் இருக்கு. நம்ம என்ன சொல்றோம்னா, ஜோசப் விஜய்ங்கிறது நம்ம வந்து அவருக்கு காயின் பண்ற பேர் இல்ல. ஹெச் ராஜா அப்படி சொன்னப்போ அன்னைக்கு நீங்க எதிர்த்தீங்களா, இன்னைக்கும் வன்மம் கொண்டு அவர் அப்படி காயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு வந்து நாங்க எதிர்க்கதான் செய்வோம். அதை மாட்டுக்கிறது இல்லை. ஆனா உங்க கட்சி பொதுச் செயலாளர் தான்ப்பா உங்கள் ஜேவி அப்படின்னாப்புல. நாங்களா சொன்னோம் அந்த ஜேவி அவரை வாயால சொல்லுங்க, இது இந்துக்களின் நாடு சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அந்த ஆளு இறக்கி இருக்கிறதே மெயினா சிறுபான்மையினரோட ஓட்டை வந்து உடைக்கிறதுக்கு தான். அப்படின்னு யார் இயக்குகிறாரோ அவர்களின் தரப்புல இருந்தே அந்த கோலமாவு அவரு தான் சொன்னாப்புல. கோலமாவு சீனிவாஸ் தான் சொன்னாப்புல. அவர் கண்டிப்பாக பாஜக தரப்புக்காக தான் வேலை செய்வார். அவர் பாஜக கூட நிக்க மாட்டார், ஆனா பாஜக தான் வேலை செய்வார். ஏன் நேர்த்தி தமிழ் சொல்லலையா தம்பி? இன்னும் இதா ஃபோர்ஸ் அடிக்குது தம்பி, இன்னும் பத்தல, இன்னும் ஃபோர்ஸ் அடிங்க. எப்படி நீ 8ஆம் நம்பர் பேப்பர் படிச்சா இல்லையா? இன்னும் 4 பேப்பர் தான் படிச்சிருக்க நீ. அதாவது இவ்வளவு பேர்லாம் அடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு, அடியாளை வச்சு அடிக்கிறாங்க திமுக. அடியாளு, அதாவது விஜய் என்னும் அடியாளை வைத்து திமுக அடிக்கிறாங்க. இவங்களுக்கு ஆளு பத்தல, ரவுண்ட் ஏட்டி அடிக்கிறாங்க. அவனை கூப்பிடுறேன், இவனை கூப்பிடுறேன், பத்தலடா, ஆளை இறக்கடா, இன்னும் இறக்கடா. சிக்கிறவன்லாம் அள்ளி போட்டல 10 வருஷத்துக்கு ஒருக்க அவனுக்கு எல்லாரும் இறக்குவாங்க. இப்ப விஜய் தம்பி இன்னும் எக்ஸ்ட்ரா அடிங்க தம்பி. அது ஆள் வச்சு அடிக்கிறதுல ஓப்பனா இறங்கி அடிக்கிறாங்க பாரு. வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, கூலிப்படை வச்சு நடிகர்களே கூலிப்படை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இல்ல யார வேணா கூப்பிட்டு அடிக்கிறது. மாப்பிள்ள வாடா, வந்துடா, நீ வாடா, ஆள் சேர்த்து அடிக்கிறது, கூட்டு சேர்த்து அடிக்கிறது. ஆனா ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப அது மாதிரி இப்ப இறக்கி விட்டதே சிறுபான்மையோட ஓட்டை எடுக்கிறதுக்காக தான். அதனாலதான் இவங்க இந்த ஸ்டண்ட் பண்றாங்க அப்படின்னு அவங்க தரப்புல இருந்தே சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது அவன் வாயால, அந்த கட்சிக்காரங்க வாயால சொல்லணும்ல, இது இந்துக்களின் நாடு. தம்பி இது விஜய்க்கு தெரியுமா? நீங்க இந்துக்களின் நாடுன்னு சொன்னது விஜய்க்கு தெரியுமா? இவர் பாட்டுக்கு பேசி விட்டு போயிடுவாங்க. சொல்ல வேண்டியது பிரவீன் கோட்சே இல்ல. கேள்வியே தப்புங்க. முதல்ல பிரவீன் கோட்சேன்னு ஒருத்தர் இருக்காங்கிறது விஜய்க்கு தெரியும். ஆமா, நம்ம இவ்வளவு பேசி விட்டு ஏங்க இவனை கட்சியை விட்டு தூக்குங்க, ஏங்க இப்படி பேசுறான். ஆமா, நீ யாரு, இவன் யாரு, இவன் யாரு? கட்சியில தெரிஞ்சதே மொத்தமும் ஒரு 3-4 பேர் தான். அவ்வளவுதான். யாரு? ஒருத்தர் புஷியானந்த், இன்னொருத்தர் நம்ம லாட்ரி, யாரு ஷில்பா குமார்,
இன்னொருத்தர் நம்ம ஜான் டேவிட், நம்மால் இவரு IRS அதிகாரி. அப்புறம் 4வது ஜான் புச்சட்னி. ஜானுக்கு சீனே கொண்டு வர மாட்டேங்கிற அந்த கட்சிக்காரரா எந்த கட்சி மேல பேசுறாப்லையா? அப்புறம் என்ன 4 பேர் தெரியும் விஜய்க்கு? என்ன விஜய் சுத்தி நிக்கிற பவுன்சர்ஸ் அவங்க கட்சிக்காரங்க. இப்பெல்லாம் அவங்கள விட விஜயை விட சுத்தி நிக்கிற பவுன்சர்ஸ் தான் ஃபேமஸ். அவங்க 4 பேர் அடிப்படை நின்னுக்குறாங்க. இருக்கிறதுலே வேலை அவங்களுக்கு தான் அதிகம். ஆமா, இப்படி செஞ்சுக்கிட்டு போட்டு இந்த அணில்கள்ட்ட இருந்து அவன் ரெஸ்கியூ பண்ணி கூட்டு போறோம்ல, அது கட்சியிலே வேலை பார்க்கறது பவுன்சர்கள் மட்டும்தான். இவங்கள்ட்ட இருந்து அந்த காப்பாத்துறது அவங்களுக்கு பெரிய வேலை. அந்த வேலை மட்டும் தான் கட்சியில் நடக்குது. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, அவனுக்கு தெரிஞ்சதே கட்சியில் 4 பேர். நீங்க இவன் கூட்டு போய் வந்து கட்சியை விட்டு நீக்கு தாவேக்கா பொறுப்பேற்குமானா அந்த பொறுப்பேற்றுக்க மாட்டேங்கிறாரு. எதுக்கு அந்த இதுக்காக பொறுப்பேற்று பாத்துக்கிறீங்களா? விஜய் தான். ஆமா, இப்ப கட்சிக்காக பேனர் கட்டு வந்து மாநாடுக்காக பேனர் கட்டு வந்து கரண்ட் கம்பியில அடிபட்டு சார் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு மேடையில ஒரு இரங்கல் சொல்றதுக்கு துப்பு இருக்காங்க. நம்மளும் வருஷ கணக்காக கேட்டுட்டு இருக்கோம். போன மாநாடுக்கும் நீங்க சொல்ல காணோம், இந்த மாநாடுக்கும் சொல்ல காணோம். அதனால அவங்க எதுக்குமே பொறுப்பேற்க மாட்டாங்க. இப்ப இதுக்கெல்லாம் எப்படி பொறுப்பேற்று? ஒருவேளை இந்தியா இந்துக்களின் நாடு அப்படிங்கறத விஜய் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா பகவத்கீதையை வாங்கினவர் அவரு விகடன் மேடையில ஒரு கையில அது கொள்கை விளக்க மேடையில. அப்படியா? ஆமா, முதல்ல வந்து அம்பேத்கரோட புக்க ஒரு கையில வாங்கிட்டு அதே கைய கழுவாம போய் கீதா வாங்கினப்பல அப்ப ஒருவேளை அதை வச்சுதான் வந்து பிரவீன் கோச்சை சொல்றாப்லையா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. கட்சி பொருளாளர் வந்து ஒரு RSSங்கிறாங்க. ஆமா, அப்ப எல்லாம் அப்படியே வருது இல்ல. இப்ப இது ஒரு சைடு. இன்னொன்னு என்னன்னா, தாவேக்கால இப்படி ஒரு ஆளை அனுப்பி பேசுறீங்களே, இதுக்கு கட்சி பொறுப்பேற்குமா? அவங்க டைரக்டாவே பேர் போடுறாங்களா? நான் தெரியாம இருக்கிறேன். இப்ப நம்ம கான்ஸ்டன்டைன் சார் இருக்காரு, அவரு போய் பேசுறாருன்னு வச்சுங்க. திமுக பேச்சாளர் அவரு திமுக காரரு. அவர் திமுக பொறுப்புல இருக்காரு. டக்குன்னு பொறுப்பு செய்தி தொடர்பாளர் தான். இப்ப அவரு பேசுற கருத்து அவர் ஆங்கில ஊடகங்களையும் பேசுவார்னு நினைக்கிறேன். அவர் பேசுற கருத்து கட்சின்னு கருத்து. கரெக்டா? நம்ம இவரு இளங்கோவன் இருக்காரு, அவரு பேசுறாருன்னு வச்சுங்க. அவரும் ஆங்கில ஊடகங்கள் எல்லாத்தையும் பேசுவாரு, தமிழ் ஊடகங்களையும் பேசுவார். அவர் பேசுறது கட்சின்னு கரெக்டா? அமைப்பு செயலாளர் RS பாரதி இருக்காரு, இப்ப அவரு பேசுறது கட்சின்னு கருத்து. கரெக்டா? ஆனா RS அண்ணன் இருக்காரு, அவரு பேசுறது கட்சி. இப்ப இவங்க எல்லாமே ஊடகத்துல திமுகவை ரெப்ரசன்ட் பண்ணி வருவாங்க. விவாத மேடைகள்ல அண்ணன் தமிழன் பிரசன்னா வருவாரு, ராஜீவ்காந்தி அண்ணா வருவாரு. இப்ப இவங்க எல்லாம் பேசுவாங்க. இவங்க பேசுறதுன்னா திமுக கட்சியை பொறுப்பாக்குவீங்களா இல்லையா? கரெக்டா? இப்ப விசிகான் எடுத்தீங்கன்னா சாணவாசன நேற்று தான் போட்டு மீச்சிருக்காப்புல. அதுக்கு தனி வீடியோ இருக்குது, ஊரை போட்டு வச்சிருக்கோம் உரிக்கிறாரு. அது அண்ணன் பேசுவாரு. அவர் பேசணும்னா பாவலன் பேசுவாப்புல. இப்ப அவங்க பேசுறது விசிகாவுடைய கருத்து. இப்படி தாவேக்காக்கு பேசின கருத்து தாவேக்கா ஏற்குதா மறுக்குதா? இன்னைய வரைக்கும் எவனுமே சொல்லியா? ஏன் தாவேக்கா ஆதரவாளர் தானே வராரு? எப்படி சொல்றாருல, நீ ஏற்கிறியா மறுக்கிறியா? என்ன டேக்ல வராரு? என்ன டேக்ல போறாங்க? விஜய் ஆதரவாளர்னு போட்டிருக்காங்க. இவன் தாவேக்காக்குள்ள இருக்கானா இல்லையா? இவன் பேசுற கருத்துக்கு தாவேக்கா உடன்படுதா உடன்படலையா? விஜய் வந்து இவர் ஆதரிக்கிற விஜய் இவனை ஆதரிக்கிறானா? அதுதான் கேட்கறேன் நானு. கட்சி இவனை ஆதரிக்குதா இல்லையா? இவன் யாரு? இவன் அரசியல் அட்ரஸ் இல்லாத இவனு உட்காந்து 10 நிமிஷம் வீடியோ பண்ணுவானு சொல்லணுமா இல்லையா? இது ஏற்கிறீங்களா? ஏற்கிறோம் மறுக்கிறோம் சொல்லணும்ல, சொல்லணுமா இல்லையா? இப்ப நான் இவ்வளவு பேர் சொல்லியிருக்கேன். திமுக இவ்வளவு பேர் என்னால சொல்ல முடியுது, விசிகால இத்தனை பேர் என்னால சொல்ல முடியுது. இப்படி தாவேக்கால இருக்கிறவங்க பூரா செய்தி தொடர்பாளர் வர்றவங்க பூரா விஜயவே நான் பார்த்தது இல்லைங்க. இந்த 1 வருஷத்துல கட்சி விட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அபிடேவிட் கொடுத்துட்டு போறாங்க. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம். அது மட்டும் இல்லாம ஜெகதீஸ்வரனா அவர் பேர் டக்கு டக்குன்னு வர மாதிரி ஜெகதீஸ்வரன். அவர் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் 1 மாசம் கட்சியில இருந்தாப்புல செய்தி தொடர்பாளராக தாவேக்காவை ரெப்ரசன்ட் பண்ணி எல்லா ஊடகத்திலையும் விவாத மேடைகள்ல இருந்து பேட்டி கொடுக்கறது எல்லாம் அவர் தான் கொடுத்தாரு. கொஞ்சம் நஞ்சமா பேசிட்டு இருக்கிறவங்களாம் அடிச்சுக்க. ஐயனாதான் அங்கதான் இருந்தாரு ஃபர்ஸ்ட். ஐயனாதன் ஐயா வந்து அங்கதான் போயிருந்து புதுசா வர்றவங்களை சப்போர்ட் பண்ணும். சின்ன பையன் வர்றான், சரி அவனை சப்போர்ட் பண்ணி பேசணும்னு போயிருக்கிறாப்ல. அவரை அடிச்சு தத்தி விட்டு அவரு இன்னைக்கு வந்து 1 மணி நேரம் இன்னைக்கு எதிராக பேசிட்டு இருக்காரு. அவரு எழும்பவே முடியாதுங்க. பிஜேபியோட பக்கா ஸ்கெட்சிங் அது அப்படின்னு அவரே ஓப்பனா ஒத்துக்கிட்டாப்ல. அவர் எதுனாலும் பேசுறேன்னா நீங்க இப்பயும் அவர் பேசுறத பாருங்களேன். இதெல்லாம் அவர் மாத்திக்கிட்டாங்கன்னா வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் மாத்த மாட்டாங்க. ஏன்னா நீங்க டிசைன் எப்படி அவர் எதிராக பேசல. அவர் அந்த கட்சியில என்ன ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப அவரு ஜெகதீஸ்வரன் 1 வருஷம் 1 மாசம் இருந்தாப்புல. அவர் வெளில வந்து 1 மணி நேரம் பேரல அபிடேவிட் கொடுத்துட்டு போயிருக்காரு. அடுத்து இன்னொரு தோழர் ஒருத்தர், அவரு பேர் மறந்து வச்சு மணிகண்டன். அவரு வந்து அவர்லாம் யோசிச்சு பாருங்க, எத்தனை டிபேட்ல எப்படின்னா கம்பூஸ்டினார். அவரு வந்து அவரு ஒரு 50 நிமிஷத்துக்கு நம்ம அவர் என்ன அவர் ஒரு படி மேல சொல்றாப்புல,
ஏங்க தாவேக்கோட டேட்டா முழுக்க பிஜேபி தான் இருக்குறாங்க. மொத்தமா அடகு வச்சிட்டாங்க. நீங்க இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் மிலிட்டன்ட்னு சொன்னா கடிக்கிறாங்க. அவர் மேல வன்மம் திட்டுறாங்க. இந்திராங்களை வந்து பர்சனலாலாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இதே விஷயத்தானே அவங்க கட்சிக்குள்ள இருந்து அவன்னு சொல்றான். அப்ப என்ன பிரச்சனை ஆகுது? ஏன் பிரவீன் கோட்சே எல்லாம் வந்து பேசுறதுனால வருதுன்னா தாவேக்காக்குன்னு பேசுறதுக்கு எவனுமே உருப்படி இல்ல. இருக்கிற உருப்படியை பூரா இந்த பிரவீன் கோட்சே யாருன்னா தமிழக யூனியன் கட்சி ஆரம்பிச்சப்ப அங்க அவருக்கு செய்தி தொடர்புல இருந்தவரு. அடுத்து ரஜினி கட்சி ஆரம்பிச்சாப்ல, அடுத்து ரஜினி தான் 2 வருஷம் கத்துனாப்ல. போர்டுதாசா பிரவீன் கோட்சே வந்தா போட்டியே. அடுத்தது ரஜினி போயிட்டாப்லையா, அடுத்து விஜய் வந்துட்டாப்லையா, அடுத்து விஜய் தான் அடுத்து விஜய் போயிடுவாப்ல, அடுத்து சிவகார்த்திகேயன் வருவாப்ல, அடுத்து சிவாதான் அடுத்து சிவகார்த்திகேயன் போயிட்டு ஹரிஷ் கல்யாண் வருவாப்ல, ஹரிஷ் கல்யாண் போனோடனே பிரதீப் ரங்கநாதன் சொல்லுங்க எல்லா பேரையும். அதான் அந்த மாதிரி ஒரு பீஸ் தான் இது. யாரு வந்தாலும் அவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரே இடத்துல உட்காந்து முச்சத்துல உட்காந்து திமுகவை கடிப்பேன் அப்படின்ட்டு இருக்கிற ஒரே பீஸ் இது வந்து காதல் படத்துல ஒரு முருகன் இருப்பான்ல, கடைசி வரைக்கும் திமுக ஒழிக கத்திக்கிட்டே தெரியுது. இது எந்த அளவுக்கு வந்து முட்டா பீஸா இருக்குதுடா. அக்னீஸ்வரெல்லாம் அட்வைஸ் பண்றாப்லங்க. அக்னீஸ்வரனா? நம்ம அதிமுக அக்னீஸ்வரன் அதிமுக தெரியுமா? நீ இவ்வளவு நேரம் பிரவீன் கோட்சே பேசுறீங்க. இப்ப நீ அக்னீஸ்வரர் இத்தனை டிபேட்ல பேசிருக்காப்ல, அவருக்கு கீழே என்ன போடுவாங்கன்னு சொல்லு பாப்பு. நீ வழக்கறிஞர் அவ்வளவுதான், வேற எதுவும் போட மாட்டாங்க. கிடையாது வழக்கறிஞர். யூடியூப் சேனல்ஸ்ல நான் சில இதுல வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. அதிமுக சார்பு தான் பேசுறாரு. ஏங்க இது என்ன நியாயம்? நம்ம இந்திராண்ணம் பேசினா இவங்க வந்து பத்திரிகையாளர்கள் ஏத்துக்க மாட்டாங்க, திமுக காரர் இருப்பாங்க. மிலிட்டரி பேசினா பத்திரிகைக்காரன் சொல்ல மாட்டாங்க, திமுக காரன் சொல்ல. தாமோதரன் பிரகாஷ் இருக்காருல்ல, அவர் நக்கீரில் எத்தனை வருஷம் ஆளாக்குறாரு. அவர் திமுக காரையும் தாய விட்டுறாங்க. அவரை பத்திரிகை, அவர் வந்து மூத்த பத்திரிகையாளர் இல்லையா? அப்ப இவங்க எல்லாம் அப்ப நான் இவங்களை கட்சி ஒரே விஷயம் தான்டா, நியாயத்தை பேசினா அவங்க திமுக காரங்க, அவ்வளவுதான் பிரச்சனை அவங்களுக்கு தான். நியாயம் பேசக்கூடாது, அறம் பேசக்கூடாது, உண்மையை பேசினா பாயிண்ட பேசக்கூடாது, உடனே திமுக காரன். டே முதல்ல இதுல வாங்கடா, இதுல வந்து பிரிங்கடா. நியாயத்துல பேசுறவன் திமுக காரன், அப்படி பிரிங்கடா. நியாயத்தை பேசினாலே அவன் வந்து எதுக்கு புள்ளிவிவரம்லாம் பேசுறாங்க? அவன் ஏன் பேசலாம்? இவனுங்க அதுவே தெரியல, அதுவே தெரியாம அரசியல் பேசி தெரியுதா இவனை என்ன சொல்றது? அது மாதிரி அக்னீஸ்வரன் வந்து மிலிட்டரியோட அவரு ஜாயிண்ட் ஆகிறாரு. என்னது ஏங்க லூசாட்ட பேசிக்கிட்டு இருக்கா? அந்த அளவுக்கு புரியுது. ஏன்னா பிரவீன் கோட்சேவோட வழி வேதனை என்னன்னா அக்னீஸ்வரனுக்கு தான் தெரியும். எப்படி? ஏன்னா அக்னீஸ்வரனே ஒரு பிரவீன் கோட்சே தான். இன்னைக்கு உட்கார்ந்து இவருக்கு அட்வைஸ் போடலாம். ஆனா ஒரு 1000 பிரவீன் கோட்சே வரலாம். ஆனா அன்னைக்கு அப்பப்போ உட்காந்து அடி வாங்குறது அக்னீஸ்வரன் தானே. அதாவதுங்க இப்போ யாராவது டிபேட்ல இல்ல நம்ம பிரவீன் கோட்சே எடுத்துங்க, ஏதாவது ஒரு பாயிண்ட் தப்பாயிடுச்சுன்னா இல்ல வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு, சபையில கட்டு சொத்து அவுத்துட்டோம், எல்லாம் சேர்ந்து அடிக்க வராங்க அப்படின்னா அப்படியே பம்பிடுறோம். சரி சார் அப்படின்ட்டு போனோம். அதை அப்படியே பம்பிடுவாங்க, டோன் டவுன் ஆயிடும். ஆனா அந்த இடத்துல திமுக ஆட்சியில 10,000 தலித்துகள் கொல்லப்படவில்லையா? கொல்லப்படவில்லையா அப்படின்னு அப்படியே நைஸ்ல டோன் டவுன் பண்றது வேற. உலகத்திலேயே இந்த மாதிரி அக்னீஸ்வரன் மாதிரி ஒரு ஆள் நீங்க பார்க்க முடியாது. எப்படின்னா இப்போ பிஜேபி ஏடிஎம்கே இதுல யாரு உங்களுக்கு வந்து உதவி செய்யணும், யாரு அவங்களை வந்து காப்பாற்றணும்? அதிமுக பாஜக அழிக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா சார் நீங்க ஈஸியா கேட்டுக்கலாம் சார், பதில் சொல்றது நான் தான் சார். நீங்க கேட்டு விட்டு நீங்க சென்று விடுவீர்கள், பதில் யார் சொல்வது? அதாவது சத்தம் போட்டு அழுகுறது இருக்குல்ல, பதிலே சொல்லக்கூடாது. அந்த இடத்துல பதிலே சொல்லக்கூடாது, வாய் தவறி போய் மௌனம் தான் இருக்கணும். மிர்ச்சி சேவ மாதிரி கேள்வி கேட்கறது ஈஸி சார், உண்மையை சொல்றது கஷ்டம். சத்தம் போட்டு உலகத்திலே அழுகுறது யாருன்னா நம்ம அக்னீஸ்வரன் தான். அந்த மாதிரியான ஒரு டேலண்ட் உள்ள ஆளு சார். நீங்க கேட்டுடுவீங்க சார். இப்ப அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருக்கா இல்லையா சார்? நீங்க ஈஸியா கேட்டு விடலாம் சார், நீங்க கேட்டு விடலாம், அவரும் பதில் சொல்லி விடலாம். நான் என்ன செய்வேன் என்று உங்களுக்கு தெரிகிறேன் சார். ஒரு வாயில்லா பூச்சி, நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன செய்வேன் என்று உங்களுக்கு தெரியவில்லை சார், நீங்கள் ஈஸியாக கேட்டு விடுவீர்கள் அப்படின்னு முடிச்சுட்டு உட்காந்துருப்பாப்ல. அதனால வந்து அந்த அக்னீஸ்வரன்
என்னங்க பேசலாம் அவருக்கு புரியுதா நீ பேசுறது அபத்தம்னு. அப்படி எவ்வளவு ஆனா உண்மையுமே அக்னீஸ்வரன் ப்ரோ ஐ எம் வெரி லைக்கிங் யூ. அதாவது அதிமுக பாஜகவான்னு வந்தாதான் நீங்க வந்து பிசகுறீங்க, அந்த இடத்துலதான் வந்து ஐ எம் நாட் லைக்கிங் யூ. ஆனா இந்த இடத்துல ஐ எம் வெரி வெரி லைக்கிங் யூ. ஏன்னா நியாயமான மனுஷன் 1000 தான் பாஜக கூட்டணியில் இருந்தாலும் இந்துக்கள் நாடுங்கும் போது எனக்கு இருக்காண்டம் பேசுறேன் அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காருல்ல, அதனால அந்த வகையில இந்த பிரவீன் கோட்சே வந்து இந்த மாதிரி பேசுறானே எனக்கு வந்து டவுட். நான் நேரடியா வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ஐயா நீதிபதி கவாய் இருக்காருல்ல, சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ், அவரே கூப்பிடுறீங்க? இப்ப அவர்கிட்ட இப்ப நான் இப்ப டைரக்டா ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்குது, டைரக்டா ஐயாட்டா போய் ஒரு பெட்டிஷனை போட்டு இந்த மாதிரி இந்தியா இந்துக்களின் நாடுன்னு சொல்றாங்க இந்த ஆளு என்னன்னு எனக்கு ஒரு பைசா பண்ணி விடுங்க, அவர்கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். கேஸ் டீல் பண்ணி உனக்கு 10 லட்சம் பையனை போட்டு சரிப்பிட்டு வருவான். இல்ல டிபேட் இதே மாதிரி பேசிட்டு இருக்கிறான் அவன். ஐயா இந்த ஐடியாவை கேட்டு யாரும் பெட்டிஷன் போடல, யாராவது போட்டு விடுங்க. எனக்கு டெல்லி போற அளவுக்கோ கேஸ் போற அளவுக்கு நமக்கு காசு இல்லைங்க. அதனால யாராவது டெல்லியில போயிட்டு எனக்கு ஒரு கேஸை போட்டு விட்டு ஒரு 10 லட்சம் பையனை போட்டு அது திமுக இந்த கூட்டணிக்கு வந்து அந்த அரசுக்கு ஏதாவது தொண்டு நிறுவனத்துக்கு ஏதாவது உதவி செய்யறதுக்கு இந்த நிதியை கொண்டு தருமாறு மிகவும் தாழ்மை மட்டும் கேட்டுக்கொள்கிறேன். இப்படி ஒரு ரூட்டை போட்டு ஆமாப்பா. இப்ப நீதிபதி வந்து நீதி நிலைநாட்டுறதுதான் நீதிபதியோட வேலை. இந்தியா வந்து ஒரு சட்டத்தின் நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்தியா இந்துக்களின் நாடுங்க கோத்து விடாம என்ன பண்றது அப்புறம் பாயிண்ட். ஐயா அது ஏற்கனவே இருந்தாலும் இப்படி தொப்பி போட்டு மறைச்சிட்டு இருக்கான், கேஸ் கீஸ் போட்டா முழுசா முக்காடு ஓட்டுரும் ஆளு. ஆனா இதுக்கு குணசேகரன் சார் வந்து ஒரு பஞ்ச் வச்சாரு, என்னது அல்டிமேட்டா இருக்கு. என்ன பஞ்சு கேளுங்க. விஜய் வந்து தன்னோட கொள்கை தலைவரா பெரியார் சொல்றாரு, பிரவீன் காந்தி தன்னோட கொள்கை தலைவரா சாவர்கரை ஏத்திருந்திருக்கலாம் ஒருவேளை. இதுதான் வந்து நீங்கள்ட்ட எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. என்னது? ஆமா இப்ப எதுக்கு அப்புறம் மில்டன் கூப்பிடுறீங்க, எதுக்கு தாமோதர் பிரகாஷ் சாரை கூப்பிடுறீங்க? இல்ல பஞ்ச் அடிக்கிறது கலாய்க்கிறதுலாம் நீங்களே பண்ணிட்டீங்கன்னா அப்ப நாங்க என்ன செய்ய வீடியோ போட்டு உட்காரணும்? அப்படி இல்ல, இதெல்லாம் ஒரு உண்மை தெளிவு அந்தந்த நேரத்தை தெளிவுபடுத்த வேண்டியது ஒரு ஆங்கரோட வேலை. அதை பண்ணிருக்காரு அவரு. இல்ல எனக்கு என்னன்னா இந்த தமிழ் தேசியம் திராவிடம்ங்கிற மாதிரி விஜய் வேற ஏதாவது வச்சிருக்காப்லையா? ஆரியம் திராவிடம் வச்சிருக்காப்லையா? பெரியாரையும் வந்து சாவர்கர் சேர்த்து வச்சிருக்காப்லையா? இருக்கலாம். ஆமா பெரியா வாக்கர் கொள்கை பெரியவாசம் அப்படி தெரியல. ஏன்னா எனக்கு பெரியாரையும் தெரியும், சாவர்கரும் வேணும், பிரவீன் காந்தி எனக்கு வேணும். மேடம் சொல்லிட்டு இருந்தவர் தாங்க, நாங்க ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வோம், ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும். நீங்க கவனிச்சீங்களா இல்லையா? பூத் கமிட்டி மீட்டிங்லயே சொன்னாப்ல, அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாநாடு மீட்டிங்லயே இதை சொன்னாப்ல. அவரு தொடர்ந்து நினைச்சு சொல்லிட்டு இருக்காரு. மேபி அது செஞ்சாலும் ஆச்சரியம். விஜய் எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு 10 வருஷம் ஆகும். அவனை வாய்ப்பு இல்லைங்கிற 10 வருஷத்துல கட்சி இருக்குமா? எம்ஜிஆர் எப்படி 3 அடி அடிச்சு திருப்பி அடிப்பாப்லையோ அதே மாதிரி விஜய் வந்து 10 படத்துக்கு அப்புறம் தான் ஜெயிச்சாப்ல ஃபர்ஸ்ட் படம். அதே மாதிரி எலெக்ஷன்லயும் 10 எலெக்ஷன் அப்புறம் ஜெயிப்பாப்புல. என்னோட கிணிப்பு அவனுக்கு 10 எலெக்ஷன் அரசியல் கிணிப்பு, என்னோட அரசியல் கிணிப்பு 10 வருஷத்துக்கு தாங்குமான்னு அது சொல்லுங்க. அதனால கட்சியே எலெக்ஷன்ல நிக்க போறது இல்லைங்கிறது என்னோட கிணிப்பு. இது ஒரு தனி. ஆமா இதெல்லாம் கூட உச்சபட்சமா பிரவீன் கோட்சே சொன்னாப்புல பாருங்க. என்னது? சாமி கும்பிட போறவங்க பூரா வலதுசாரியான். சாமி கும்பிட போறவங்களுக்கு வலதுசாரியான். ஓஹோ. சாமி கும்பிடாதவன் சாமி இல்லைன்னு சொல்றவன் தான் இடதுசாரியான். ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் துர்கா அம்மா வலதுசாரி. அந்த அம்மா நாங்களாம் அந்த அம்மாவை நாங்க கடவுள் மாதிரி பாக்குறோம். சார் கோயிலுக்கு போறவங்க வலதுசாரி சார், கோயிலுக்கு போறவங்க திரு பிரவீன் காந்தி தப்பா நினைக்கிறீங்க. வலதுசாரி வெரி சாரி வலதுசாரி. இதெல்லாம் புது கருத்து. குமார் சார் கேட்டாரு, நீ என்ன புதுசா சொல்லிட்டு இருக்க, உனக்கு அடிப்படையில இருந்து நான் பாடம் எடுக்கணும் போல இருக்கு. டிபேட் கூட்டு உட்கார வச்சுக்கிட்டு தாவேக்காக இப்ப தெரியுதா இந்த ஆளுக்கு படம் கிடைக்கலன்னு? இப்படிதான் இதனாலதான் பேசிட்டு இருந்தா எப்படி 3 படம் எடுத்தோடனே கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி போய் கதை சொன்னா எவன் படம் கொடுப்பா? இந்த மாதிரி தான் கதை சொல்லிருப்பாப்ல. அவர் கேக்குறாரு, சேகர் பாபு வந்து நெத்தி நிறைய போட்டு ஓகே, அவர் எல்லா கோயிலும் போறாருங்க, அவர் என்ன வலதுசாரியா? சங்கிகளை போட்டு நங்கு நங்கு மண்ட மண்டையா கொட்டி விடுறாரு. ஏன்னா அவரு உங்களுக்கு வந்து வலதுசாரியா தெரிறாரா? சரி இதை விடுங்க. பிடிஆர் பாத்திருக்கீங்களா? இல்லையா? பிடிஆர். ஆமா, பிடிஆர் விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன இருக்குது? பிடிஆர் வலதுசாரியா? அவருமே கோயிலுக்கு போவாரு, குங்குமம் வச்சுப்பாப்புல இல்லையா? ஒருத்த உட்காருவானா அவரோட பேனல்ல, ஒரு வீடியோ போட்டானா ஒரு வாரத்துக்கு கிடந்து கதறிட்டு கிடப்பானுங்க. அவர் என்ன வலதுசாரியா? இல்ல புரியல. கேரளால இப்ப நேத்தோ முந்தானத்தை நினைக்கிறேன் இது நடத்துக்கு ஐயப்பன் சங்கம் நடத்துனாங்க. இப்ப அவங்க என்ன வலதுசாரியா? நீங்க அங்க யாரு கவர்மெண்ட் இருக்கு? எல்டிஎஃப் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட். ஐயப்பன் சங்கம் நடத்திருக்காங்க. இப்ப அவங்க என்ன வலதுசாரியா? என்னன்னா லாஜிக் இது?
இப்ப இதெல்லாம் ஒரு லாஜிக்னு தாவேகாக்காரன் பூரா அப்படிதான் இருக்காங்க. உட்காந்து அவர் பாடாவே இருக்கிறாரு. இங்க வலதுசாரி தன்மைங்கிறது வேற, இடதுசாரி தன்மைங்கிறது வேற. இதெல்லாம் பேசுறோம் சரி, இதெல்லாம் எதுக்கு பேசுறோம்? பிரவீன் கோச்சேன்னு ஒருத்தன் பேசுறான் சரி. இப்ப யாரு சார்பா பேசுறான் அவன்? நான் திரும்ப சொல்றேன், இதை கொண்டு விஜய்கிட்ட கொண்டு காமிச்சா விஜய் பார்த்துட்டு ஆமா யாரு எதுக்கு என்கிட்ட கொண்டு வரீங்க, யாருக்கு அவன் யாருனே தெரியாதுங்க. அவன் யாரோ ஒரு உதிரி பேசுறதுக்காக 15 நிமிஷம் 20 நிமிஷம் உட்காந்து பேச வச்சிருக்கிறீங்க. இது நியாயமா? இது இப்படி ஒருத்தர் இந்தியா இந்துக்கள் நாடுன்னு தாவேகா பேரை சொல்லி எழுதி விட்டு போறான். ஒருத்தர் சொன்னாலும் ஆபத்து தான், 1 கோடி பேர் சொன்னாலும் ஆபத்து தான். அதனால என்ன கேக்குறோம், பைத்தியம் சொன்னா கூட நம்ம வந்து ஆராய்ஞ்சு பார்க்கணும். இது ஒரு பைத்தியமா நினைச்சு நம்ம ஹேண்டில் பண்ணி இந்த கருத்தை நம்ம அதெல்லாம் தாண்டி தாவேகா பேரை சொல்லி ஒருத்தர் எழுதிக்கிட்டு இருக்கா. இப்ப தாவேகா ஏற்குதா மறுக்குதான்னு சொல்லு, இல்ல பேனல்ல போய் உங்க தரப்புல யார் உட்கார போறீங்க? இப்ப இதே விஷயத்த ஒண்ணும் இல்ல, காமாட்சி நாயுடுன்னு சொல்லி ஒரு நபர் இருக்கிறாப்புல, அவர் திமுக காரன்னு சொல்லி பல்வேறு சேனல் வீடியோ எடுத்து திமுக ட்ரோலிங் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவர் திமுக காரரா இல்லையா, அவர் எந்த வருஷத்துல இருந்தாரு, இப்ப கட்சியில பாத்துக்கிட்டு இருக்குது இல்ல மீம்ல திமுக ட்ரோல் பண்றாங்கன்னா அந்த அளவுக்கு பாத்துட்டு இருக்க நீ அது டெம்ப்ளேட்டா வருது இல்ல. அவர் எந்த வருஷத்துல இருந்தாரு, இப்ப இருக்காருன்னதுலாம் தெரியல. ஆனா அவரு பேசுறதுக்கெல்லாம் திமுக பொறுப்பாக்குறாங்கல்ல. அப்படி பார்த்தா இப்ப இந்த ஆள் பேசுறத பொறுப்பாக்குறீங்களா இல்லையா? இவங்க ஏற்கிறியா மறுக்கிறியா? அது முதல்ல பதில் சொல்லு. ஒருத்தர் இந்தியா இந்துக்களின் நாடுன்னு சொல்லிட்டு போவான், வந்து இங்க பெரும்பான்மை 80% இந்துக்கள் தான், இங்க வந்து மோடியை வந்து தேர்ந்தெடுத்தது இந்துக்கள் தான், இந்துக்கள் நாடுன்னு பிரகடனப்படுத்துறதுக்காக தான் மோடியை தேர்ந்தெடுத்தாங்கன்னு பேசுவான். இப்ப இது எதுக்குமே வந்து நீங்க எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டீங்க, எதுக்குமே பொறுப்பு எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னா அப்புறம் என்ன மாநாட்டு கட்சி நடத்துறீங்க? அப்போ இப்படியான ஆட்களை தான் இங்கே டிபேட்டில் பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா உள்ளே வந்து இன்னும் விஷயம் கிடையாது, எல்லாம் பெருங்காய டப்பாவாக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கருவாடு உங்களுக்கு இனிப்பாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறோம். வேறு இன்னொரு வீடியோவில் வேறு கருவாடோட வெயிட் பண்ணுவோம்.